தினமும் நீங்க பாட்டு நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, மூட்டு வலி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நடக்க முடியாம கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதிக தூரம் நடந்தா மூட்டு வலிக்குதே அப்படின்னு சொல்லி நடைப்பயிற்சி போறதையே விட்டுட்டு இருப்பீங்க. தினமும் நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருந்த வரைக்கும் சுகரு, பிபி, வெயிட் இது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருந்தோம். இப்ப நம்ம நடைப்பயிற்சியே பண்றது இல்லையே. இப்ப நம்ம எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு நீங்க பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, இனிமே நீங்க வீட்டிலேயே என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணி நடைப்பயிற்சிக்கு சமமான நன்மைகளை அடையலாம் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம 2 கையும் இப்படி நீட்டிக்கிட்டு காலை இப்படி தூக்கி தூக்கி இறக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை நின்ன இடத்துலயே பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு இது பண்ணும்போது கூட மூட்டு வலிச்சது அப்படின்னா, இந்த பயிற்சி நீங்க பண்ண வேண்டாம். மத்த பயிற்சிகள நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி 10 முறை பண்ணிட்டு, ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு, திரும்ப 10 முறை இதே மாதிரி கால தூக்கி தூக்கி இறக்குங்க. இது மாதிரி 2 செட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிரும். அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஒரு கால அப்படி சைட்ல வைக்கணும். சேம் டைம் நம்ம 2 கையையும் சைட்ல தூக்கணும். இங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 10 முறை இந்த சைடு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த காலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த காலை நகர்த்தணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இது மாதிரி 10 முறை பண்ணிட்டீங்கன்னா, இது ஒரு செட் முடிஞ்சிரும். ஒரு சிலருக்கு இதே கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருந்தா, இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குங்க, இதெல்லாம் ஈஸியா தான் இருக்குன்னா, இன்னொரு செட்டும் திரும்ப செகண்ட் செட் ஸ்டார்ட் பண்ணுங்க ரைட் லெக்குக்கு. ஸோ இந்த மாதிரி வலது கால சைட்ல வச்சு வச்சு 10 முறை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இடது கால சைட்ல வச்சு வச்சு 10 முறை பண்ணுங்க. ஒவ்வொரு வாட்டியும் கையை இந்த மாதிரி தூக்கணும். ஸோ இதுதான் இந்த எக்ஸசைஸ். ஸோ இது 2 செட் முடிச்சிட்டிங்கன்னா, அடுத்த எக்ஸசைஸ் ஸோ இது எப்படின்னா, ஒரு காலை தூக்கி முன்னாடி வைக்கணும். அதே காலை திரும்ப பின்னாடி ஒரு ஸ்டெப் வைக்கணும். ஸோ 1, 1, 2, 2, 3, 3. ஸோ ஒரே இடத்துலயே காலை தூக்கி தூக்கி ஒரே காலையே முன்னாடி பின்னாடி வைக்கிறது மூலயமா இதுவும் நமக்கு நடைப்பயிற்சி மாதிரி தான். ஆனா இது டிஃப்ரெண்டா உங்களுக்கு வேலை செய்யும். உங்களோட பேலன்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஸோ ஒரு காலுக்கு முடிச்சிட்டிங்கன்னா, இந்த காலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வலது காலை மூவ் பண்ணணும். முன்னாடி 1, 1, 2, 2, 3, 3. இந்த மாதிரி 10 முறை நீங்க இந்த காலுக்கான எக்ஸசைஸையும் முடிச்சிட்டிங்கன்னா, இது வேகமா பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க பொறுமையா கூட பண்ணலாம். நான் வேகமா பண்ணி காட்டுறேன்றதுக்காக நீங்க வேகமா பண்ண வேண்டாம். ஸ்லோவா கூட பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்க. ரொம்ப தூரம் முன்னாடி தூக்கி வைக்க முடியலன்னா ஷார்ட்டா வச்சா கூட ஓகே தான். தேவைப்பட்டா இதையுமே நீங்க 2 செட்ஸ் பண்ணலாம். திரும்பவும் லெஃப்ட் காலுக்கு 10 முறை பண்ணிட்டு, அப்புறம் ரைட் காலை 10 முறை மூவ் பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்ல நல்லா ஸ்ட்ராங்கா 2 காலையும் கொஞ்சம் நல்லா அகலமா வச்சு நின்னுக்கோங்க. கையை இப்படி மடிச்சுக்கோங்க. முட்டியை வந்து இப்படி லாக் பண்ணி நிற்காம லேசா மடிச்சு ஸ்ட்ராங்கா அழுத்தமா நின்னுக்கோங்க. நின்னுட்டு ஒரு 2 கையும் நம்ம இப்படி வச்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு பஞ்ச் பண்ணும்போது இப்படி சுத்தி இப்படி 1, 1, 2, 2 இது பண்ணும்போது வயிறு நல்லா டக் பண்ணிக்கோங்க. நெஞ்சை நல்லா நிமித்திக்கோங்க. 1, 1, 2, 2 இந்த மாதிரி 20 முறை கையை முன்னாடி பஞ்ச் பண்ணணும். 5, 5, 6, 6, 7, 7, 8, 8, 9, 9, 10, 10, 11, 11, 12, 12 இது மாதிரி 20 முறை நீங்க 2 கையும் பஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் ஒரு 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப செகண்ட் செட் அதே பொசிஷன்ல காலை நல்லா வைடா வச்சு ஸ்ட்ராங்கா நின்றுட்டு திரும்ப 1, 1, 2, 2 அப்படின்னு சொல்லி 20 வாட்டி பஞ்ச் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். ஸோ இது 2 செட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது இந்த மாதிரி செவரில் கொஞ்சம் தூரமாக இருந்து இப்படி கையை நேராக வச்சு சாஞ்சு நின்றுக்கோங்க. நின்றுட்டு பொறுமையாக ஒரு காலை மேலே தூக்குங்க. அடுத்த காலை மேலே தூக்குங்க. இந்த மாதிரி மாறி மாறி காலை மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை 1, 1, 2, 2 அப்படின்னு சொல்லி 2 காலையும் 10 முறை தூக்கிட்டீங்கன்னா ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப செகண்ட் செட் இதே மாதிரி தூரமாக இருந்து கையை இப்படி நேராக வச்சுட்டு காலை இப்படி பொறுமையாக ரைஸ் பண்ணி டவுன் பண்ணிங்கன்னா செகண்ட் செட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுலேயுமே நீங்கள் அப்டமனை டக் பண்ணி ஸ்ட்ராங்காக நின்று பண்ணிங்கன்னா உங்களோட ஹோல் பாடியுமே ஒர்க் ஆகும். ஸோ இது 2 செட் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் உங்களோட 2 கையும் இப்படி கீழே இப்படி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு பேக்கை பின்னாடி தள்ளி லேசாக உட்காந்து 1 எழும்பும் போது கையை மேலே தூக்கணும்.
திருப்ப முட்டி வந்து ஒரே பொசிஷன்ல தான் இருக்கணும். பேக் தான் பின்னாடி போயிட்டு வரணும். திரும்பும்போது கையை மேல தூக்கணும். திருப்ப உட்காருங்க. 2, 3, 4, 5, 6. இது மாதிரி பேக்கை மட்டும் முன்னாடி தள்ளி தள்ளி 10 முறை கையை கீழே கொண்டு வந்தீங்கன்னா போதும். இந்த எக்ஸசைஸ் ஒரு செட் கம்ப்ளீட் ஆகிடும். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப செகண்ட் செட் சேம். ஃபர்ஸ்ட் பேக்கை பின்னாடி தள்ளணும். 1, 2, 3, 4, 5. ஒரு சிலர் ரொம்ப இப்படி குனிஞ்சு இப்படி நிமிருவீங்க. இது குனிஞ்சு நிமிர்ற எக்ஸசைஸ் கிடையாது. பேக்கை பின்னாடி தள்ளணும். திருப்ப கையை மேலே தூக்கும்போது பேக்கை ஸ்ட்ரைட் பண்ணணும். லேசாக பேக்கை பின்னாடி தள்ளி நிமிரணும், அவ்வளோதான். ஃபுல்லாக குனியாதீங்க, பேக் பெயின் வந்துடும். இது 2 செட் முடிச்சிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும். அடுத்த எக்ஸசைஸ், ஸோ இதில் நம்ம ஒரு வாலில் கொஞ்சம் தூரமாக இருந்து 2 கையும் இப்படி ஷோல்டர் ஹைட்டுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு உடம்பு பொறுமையாக கிட்ட கொண்டு போயிட்டு திருப்ப நேராகணும். ஸோ உடம்பு வந்து ஒரே லைனில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். பாடி வந்து ஒரு சிலர் இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிமிருவீங்க. இது குனிஞ்சு நிமிர்றது கிடையாது, நேராக இருக்கணும். கையை மடக்கணும், கையை நீட்டணும். நீங்கள் லேசாக மடக்குனா கூட போதும். 1, 2 இப்படி பண்ணணும். இப்படி குனிஞ்சு குனிஞ்சு நிமிராதீங்க, இது தப்பு. நேராக இருந்து பொறுமையாக கையை மட்டும் பெண்ட் பண்ணிட்டு பாடியை பின்னாடி தள்ளணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 முறை இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கோங்க. 10 முறை பண்ணிங்கன்னா ஒரு செட்டு. உங்களுக்கு ஒரு வேளை ஷோல்டர் வலிக்குது, இது பண்ண முடியல அப்படின்னா ஒரு செட்டோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை சுத்தமாக பண்ண முடியலன்னா விட்டுருங்க. பண்ண முடிஞ்சதுன்னா 20 to 40 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு செகண்ட் செட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஸோ 2 செட்டு இந்த எக்ஸசைஸ் முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து வந்து முக்கியமான ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸ். அதாவது நேராக நின்றுட்டு சைடில் அப்படியே நடக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே சைடில் நடங்க. கண்டிப்பாக சைடு வாக்கில் உங்களுக்கு நீ பெயின் வராது. ஒருவேளை நீ பெயின் வந்தால் இந்த சைடு வாக்கை நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க டிஸ்டன்ஸ்க்குள்ளே, இப்போ நான் இது சின்ன டிஸ்டன்ஸ் அதனால வந்து 4 ரவுண்ட்ஸ் வந்தால் ஒரு செட்டு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 4 ரவுண்ட்ஸ் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 20 to 40 செகண்ட்ஸ் கேப் விட்டுட்டு திரும்ப ஒரு 4 ரவுண்ட்ஸ் நான் நடப்பேன். ஸோ இது 2 செட்ஸ் கணக்கு வந்துடும் 4 ரவுண்ட்ஸ் நம்ம போயிட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இது மாதிரி சைடில் நடந்து நடைப்பயிற்சி பண்ணலாம். இது முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக ஒரு முக்கியமான எக்ஸசைஸ், சைடில் நடந்த மாதிரி பேக்கில் நடக்கணுங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க டிஸ்டன்ஸில் ரிலாக்ஸாக கையை வீசி நல்லா காலை தூக்கி வச்சு நடங்க. ஒருவேளை உங்களால் பேக்கில் நடக்க முடியலன்னா இது மாதிரி சைடில் சப்போர்ட் வச்சு தடுமாறும் போது பிடிச்சிக்கிற மாதிரி வால் பக்கத்துலேயே இப்படியே நடக்கணும். இந்த மாதிரி வால் பக்கத்துலேயே இப்படியே நடந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் நீங்கள் பேக் வாக் பண்ணலாம். அவ்வளோதாங்க. மூட்டு வலியால் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ண முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த பயிற்சிகளை தினமும் நீங்கள் பண்ணி பயன்பெறுங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாம உங்களை மாதிரி இருக்க இன்னும் எத்தனை பேருக்கு பயன்படுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே பயன்பெறுங்க. நன்றி.